மோடிகிட்ட போய் சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா, அதனால அவர் வந்து அதே லேடிஸை வச்சு அவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் அவங்கள வந்து சிங்கப்பெண்ணு தான் சொல்லுவேன். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டிய மொமெண்ட் தான் இது. ஆக்சுவலி பெண்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்கும். ஸோ நீங்கள் எதை வந்து ரொம்ப பெருசாக வந்து ஹைப் கொடுக்குறீங்களோ அது எங்களுக்கு பெருசாகவே தெரியலன்றோம். அந்த இடத்துல நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஆல்ரெடி. இட்ஸ் அ ப்ரைட். ஒரு விமன் வந்து ஒரு டீம் லீட் பண்ணுறாங்கன்னும் போது இட்ஸ் அ ப்ரைட் மூமெண்ட் ஃபார் எவ்ரிபடி. பெண்களால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அவங்கள அவங்க காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அவன் சேஃப் ஜோனுக்கு போகிறதுக்கான ஒரு ட்ராமா தான் இது. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் நம்மளோட மூவும் கரெக்ட். அவங்க அப்படி இல்லை, அவங்க நேர்மையாக இல்லைன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சார் நம்ம சும்மா வந்து யாருக்கிட்டே பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நியாயமாக கரெக்டாக இருப்பாங்க. எல்லாம் போயிட்டு ஒரு அமைதி நிலவுச்சுன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். thepocketoption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. thepocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயரிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்திய ராணுவம். குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு தலைமை ஏற்றது 2 பெண்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி இன்றைக்கு நம்ம மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இந்த ஆப்ரேஷனுக்கு தலைமை தாங்கினது வந்து பார்த்தா 2 பெண் அதிகாரிகள் தான் தலைமை தாங்கியிருக்காங்க. இது எப்படி பார்க்கணும்? பெண்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்கும். அதனால பெண்களை வந்து பெண் குழந்தையே வேணான்றவங்க வந்து பெண் தான் வேணுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் சரி, எல்லாத்துலேயுமே ஈக்குவலைசேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ மேல் ஃபீமேலுன்றத அந்த அந்த ஒரு க்ரைட்டீரியா ஹைப்பாக கொடுக்குறீங்களா, அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த ஹைப் இல்லாமல் எஸ் நாங்களும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ஜஸ்ட் அ காமன் திங். அவ்வளோ மோடிகிட்ட போய் சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் அவர் வந்து அதே லேடிஸை வச்சு அவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து லேடிஸை வந்து எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறாரு, மோடி மதித்து எல்லாருக்கும் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து கொண்டு வராருங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இட்ஸ் அ ப்ரைட். ஒரு விமன் வந்து ஒரு டீம் லீட் பண்ணுறாங்கன்னும் போது இட்ஸ் அ ப்ரைட் மூமெண்ட் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபீல்டையும் இந்த மாதிரி விமனை வந்து இது ப்ரைஸ் பண்ணி நிறைய மேலே கொண்டு வரணும். நான் வந்து குரேஷியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு லேடி பற்றி எனக்கு தெரியாது. அதனால் நான் அவங்கள வந்து சிங்கப்பெண்ணு தான் சொல்லுவேன். அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு ஜே ஹேட்ஸ் ஆஃப். அவங்களுக்கு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன் நான். கண்டிப்பாக அந்த ஃபேமிலின்ற ஒரு தாண்டியும் அவங்க நாட்டுக்காக அவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப், பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பெருமையாக நான் எடுத்துக்கிறேன். இந்தியான்றதுலே இந்துன்றது அதுவே ஒரு பெண்ணோட பேர் தானே. அப்போ அது வந்து பெருமைப்படுற விஷயம்தான். அதில் ஒன்றும் புதுசாக ஒன்றும் செய்யலை, நம்ம பழக்கப்பட்டது தான். அதில் நம்ம பெருமைப்பட அவசியமே கிடையாது. ஆல்ரெடி நம்மளுக்கு பெண்களுக்கு மதிப்பு உண்டு நம்ம இராணுவத்தில். இது புதுசாக ஒன்றும் செய்யலையே, அது நம்ம சாதாரணமாக தான் இருக்குது. பெண்ணுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னா எப்படிப்பட்ட சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. எப்படி டேக்கிள் பண்ணால் கரெக்டாக போகுன்ற ஐடியாஸும் அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் குடும்பத்தில் ஆரம்பித்து நம்ம கண்ட்ரி வரைக்கும் பெண்களை வந்து நிறுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டிய மொமெண்ட் தான் இது. ஆக்சுவலி இயல்பாக பெண்கள் வந்து இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க ஸோ நீங்கள் எதை வந்து ரொம்ப பெருசாக வந்து ஹைப் கொடுக்குறீங்களோ அது எங்களுக்கு பெருசாகவே தெரியலன்றோம். அந்த இடத்துல நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதை வந்து அடிக்கடி நாங்கள் இருக்கோன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் நாங்கள் இருந்ததால் இதனால் அப்படின்லாம் இல்லை. வி ஆல்சோ ஹியூமன். நாங்கள் சாதிச்சிருக்கோம், அவ்வளோதான். எல்லாமே வந்து பொம்பளைங்களால் முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் டைப். அவங்களும் வந்து ஒரு துணிவு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பாராட்டுறது தானே. இதில் ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. பெண்களால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இன்னும் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லா துறையிலையுமே எல்லாத்துலேயுமே அவங்க முன்னேற்றம் முடியுன்ற மாதிரி எல்லாத்துலேயுமே காமிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இது ஒரு கட்டத்தில் இதுவும் எங்களால் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க போல்டாக இது பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு இப்போ எல்லாமே நம்மளாலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறையா பேர் வந்து கண்டிப்பாக இதில் வருவாங்க, வரணுன்ற ஒரு இது இருக்குது, இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நிறைய பெண்கள் வந்து முன்னுக்கு வருவாங்க.
இதை பார்த்து கண்டிப்பாக ஜாயின் பண்ண நம்மளும் அதில் ஜாயின் பண்ணி நம்மளும் கண்டிப்பாக போகலாம், நான் இந்த துறையிலையும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வருவாங்க. பெருமையாக இருக்குது, பெண்களை நினச்சா பெருமையாக இருக்குது. எல்லா துறையிலையும் இருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எங்களை மாதிரி இப்போ லேடிஸ்க்கு அது நினைக்கும் போது இன்னும் ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு மேலே நம்ம இந்திய அரசு கச்சிதமாக பிளான் பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தி 9 இடங்களை தகர்த்துருக்காங்க. முதல்ல ஒரு இந்தியரா நம்ம எந்த அளவுக்கு இதை பெருமைப்படும்? கரெக்டு தான், ரைட் சாய்ஸ் ஆஃப் ஸ்டெப் தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்க எடுத்து வச்ச ஸ்டெப் வந்து கரெக்ட் ஸ்டெப், அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பீயிங்காக இருக்கும்போது யாருமே யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் நான் விருப்பப்படுவேன். ஸோ பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதையும் மீறி ஹர்ட் பண்ணவங்கள தாக்குறாங்கன்னும் போது இட்ஸ் ஓகே. பட் ஆனால் எல்லாம் போயிட்டு ஒரு அமைதி நிலவுச்சுன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு தோணும். எனக்கு வந்து இந்தியன் ஆர்மி வந்து ஹவு தே ஹவ் ரிட்டார்டியேட்டட் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் வி ஹவ் ஃபாட் பேக். அவங்க என்ன தான் நம்மளுக்கு பண்ணால் கூட வி ஆர் ஃபைட்டிங் பேக் ஸோ தட் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குங்கிறதுக்காக. பிகாஸ் ஆல் த 26 டூரிஸ்ட் தேவே என்கவுண்டர் தேர். ஸோ அதனால் திஸ் அ குட் மூவ் பை இந்தியன் கவர்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். என்னை கேட்டால் கரெக்டு. அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு திருப்பி வந்து நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நம்ம நாட்டை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அடிக்கடி தொந்தரவு பண்ணுறாங்க. நம்ம பொறுத்தாச்சு, கார்கில் போகிற தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பொறுத்துட்டோம். சார் நம்ம சும்மா வந்து யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நியாயமாக கரெக்டாக இருப்பாங்க. யாருக்கிட்டையும் சும்மா பிரச்சனை பண்ணாங்க. அவங்க பிரச்சனை பண்ணனால நம்ம தாக்குதல் நடத்துகிறோம், அதுக்கு சரியானது தான். பதிலுக்கு அவங்களும் நாங்கள் படி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க காப்பாற்றிக்கிறதுக்காகவும் என் மேலே தப்பே இல்லைன்னு உலக நாடுகளுக்கெல்லாம் தெரிஞ்சு அவன் சேஃப் ஜோனுக்கு போகிறதுக்கான ஒரு ட்ராமா தான் இது. அவங்க இப்போ செய்வாங்க தான், நம்ம அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கை ஏற்கனவே எல்லாமே எடுத்திருப்பாங்க, அது கரெக்டாக நடந்துட்டு இருக்கும். அதுதான் இந்தியா. அப்போ பார்த்துக்கலாம், எல்லாரும் இருக்கும். இந்தியாவில் வந்து ஒரு 140 கோடி மக்கள் இருக்கிறோம், பார்த்துக்கலாம். இதில் வந்து பாமர மக்கள் யாரும் அஃபெக்ட் ஆகாமல் டெரரிசம் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறதுனால நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் நம்மளோட மூவும் கரெக்ட். அவங்க அப்படி இல்லை, அவங்க நேர்மையாக இல்லைன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அரசு வந்து அவங்க மக்களுக்கும் கொஞ்சம் இது பார்க்குறாங்கல்ல, மக்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நம்ம தீவிரவாதம்னால அவங்க பண்ண இதனால தானே பண்ணியிருக்காங்க, நம்ம பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்றதை பார்த்து அது நம்மளோட இது காட்டுது, நம்ம மனிதநேயத்தை காட்டுது. ஏன்னா அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், ஏன்னா யார் பண்ணவங்க ஒருத்தவங்க நம்ம மற்றவங்கள பாதிக்கக்கூடாதுன்றது அது ரொம்ப நல்ல விஷயம். அது நம்மளோட மனிதநேயத்தை காட்டுது. இந்த தாக்குதல் மூலமா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைச்சிருக்குன்னு நம்பலாம். கண்டிப்பாக அவங்களுக்காக தானே இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்கோம். இனிமேல் அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது. பயம் வரணும், இந்தியாவை பார்த்தா பயம் வரணும். எஸ், கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஏன்னா வந்து அவங்க நிறைய பேர் வந்து ஹனிமூன் போனவங்களாம் தே ஹவ் பீன் என்கவுண்டர்ட், புதுசாக கல்யாணம் ஆனவங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குட் மூவ் பை இந்தியன் கவர்மெண்ட். அது நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். லைக் வந்து ஐ திங்க் இட் இஸ் அ குட் ஜஸ்டிஸ் தே கேன் மேக் ஃபார் தெம். கண்டிப்பாக. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் யாரோ அந்த தீவிரவாதத்தால் அவங்க யாரோ பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதனால் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்ன்ற ஒரு இதுதான் இருக்குது. இந்த தீவிரவாத செயலை அழித்து முடிக்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்திய குடிமகனாக, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்களும் கலந்துக்குவோம். கண்டிப்பாக நாட்டுக்காக கண்டிப்பாக பண்ணுவோம். நாடு தான் முக்கியம், அப்புறம் தான் வீடு. மீண்டும் இன்னொரு மக்கள் கருத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ThePocketOption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. ThePocketOption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Taste the daily.